திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி நிர்மலா தேவி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 துதி. திருஞான சம்பந்த நாவரச சுந்தர திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூர தெல்லும் பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேத்திராய மூல மண்ணு திரு ஆளவாயர் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிகீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரமர் மெய்யுணர் வீலம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி பணி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி சாமி சிவபெருமான. அடுத்து திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சோலைமலை கிராமத்தை சேர்ந்த சிவ திரு பூங்குடி ஐயா அவர்கள். சிவாயம் திருச்சிட்டம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கன்றெனவும் புவனம் மொய்ய இருக்கடவுண்டர் அருளும் உலகுக்கெல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெற்கலைஞர் ஞான கண்டரசுஞ்சென்று செஞ்சடைவார் வானவர் கோயில் சேர்ந்தார் என்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிங்க சிவபெருமான சிவசிவா. அடுத்து திருக்கதவம் திறத்தல். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமாலுற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து
திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திரு ராமகிருஷ்ண ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கலல் இனிது உனை மலர் கொன்று ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொன்னின் திருவடி தொழுகும் சேற்றிதழ் காமலங்கள் மலர்தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. ஏட்டுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏட்டுயர் கொடி உடையாய் எனை உடையாய் என்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. நன்றி. பலமா இருக்கு சிவபெருமான். சிவசிவா. அடுத்து பெரும்புலர் காலை மொழி பாடுவதற்காக சரஸ்வதி அம்மையார். வாங்கம்மா. ஓ நம சிவாய. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். நம சிவாயம். அருமை அருமை. சிவபெருமான். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் அடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். திருவருள் கருணையினாலே நம்ம எல்லாம் ஒன்றுபடுத்தியிருக்கக்கூடிய திருவருள் கருணைக்கும் நமக்கெல்லாம் களம் கொடுத்திருக்கிற இந்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் திருவருள் கருணையினாலே அவர்களுக்கு நாம் எம்பெருமானுடைய திருவடிக்கு நாம் மனமொழி மேகலாலை வணங்கி பிறந்து மொழி பயின்று
நமக்கெல்லாம் காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் வந்து சிவகுருவாக வந்து நமக்கு நம்மை அறிமுகப்படுத்தி நம்முடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அப்பாற்பட்டு இதுதான் எம்பெருமானுடைய பொதுநடம் புரிகின்ற இடம் என்று புரு நடுவிலே நமக்கு சுட்டி காண்பித்த அந்த சிவகுருவுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நம்முடைய ஞானஸ்தானம் அதில் சொல்லக்கூடிய அறிவு நிலையாகிய அந்த இடத்தை நமக்கு சுட்டி காண்பித்த அந்த குருநாதருக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். கடந்த 4ஆம் தேதியோடு இந்த நிகழ்ச்சி அப்படியே நடக்காம நின்று இருந்தது. காரணம் என்னன்னா, நம்ம ஐயா கூட பயணிச்சாங்க. ஒரு 1.5 வருடங்கள் 2 வருடங்களாக நம்மோடு பயணித்த திரு கணபதி ஐயா அவர்கள் நம்மை விட்டு அடுத்த நிலைக்கு மறைந்து அடுத்த நிலைக்கு சென்று விட்டார்கள். அதாவது வந்து சிவபதம் அடைந்தார்கள். அவங்க வந்து நிச்சயம் ஒரு பெரிய கோயில்ல, மேற்கு பார்த்த கோயில்ல எம்பெருமானுக்கு பூஜை செஞ்சு தொண்டு செஞ்சு 83 அகவையை தற்போது கொண்டாடிய அவர்கள் 1 மாதம் தான் ஆச்சு, 1.5 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ள இறைவனுடைய திருவடியை அவங்க அடைஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஐயா நம்மளோடு பயணிச்ச போது அவருடைய நினைவாக சிகாரம் சார்பாக சென்று பார்த்துட்டு வந்தோம். இந்த வயசுலயும் தொய்வு இல்லாம பெரும்புலர் காலை மூழ்கி பாடுறதுக்கும் இல்லை ஊழியருக்கும் பொழித்து நால்வர் துதி படிக்கிறதுக்கும் கடைசியாக அவங்க எடுத்த முயற்சியை நினைவு கூறுறோம். அந்த வகையில் ஐயாவுடைய பொற்பாதங்களை சிகாரம் சார்பாக மனமொழி மெய்களாலே வணங்கி அவருடைய இருப்பு இப்போ இல்லை என்கிற ஒரு வருத்தம் இல்லை, அவங்க நல்ல நிலையை அடைஞ்சிட்டாங்க, இருந்தாலும் நம்மோடு பயணிச்சாங்கள் என்ற ஒரு ஏக்கத்தோடு நிகழ்ச்சியை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அவங்களுடைய ஆசையை நிச்சயம் சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு என்றைக்கும் உண்டுன்னு நம்ம நினச்சிக்குவோம். நம்மோடு திருவாதூர் பயணிச்சாங்க, முற்றோதலுக்கு பயணிச்சாங்க. இந்த வயசுலேயும் நம்ம கொண்டு வந்தோம். அதே நம்ம மனசில் நினச்சி ஐயாவுடைய ஆசை என்றைக்கும் நமக்கு சேனலில் இருக்கணும்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மைகளால் மீண்டும் ஒரு முறை வணங்கி நிகழ்ச்சிக்குள்ள இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஏன் நம்ம நினைவு கூறுறோம்னா, நம்மோடு பயணிச்சிருக்கிறாங்க, அதுதான் செய்தி. சிவசிவா திருச்சிற்றம்பலம். காலையில பெரும்புலர் காலை மொழிக்கு பாடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மறக்க முடியாது. இந்த வயசுலயும் சைவன்.org ஓப்பன் பண்ணி பேக் பட்டன் அழுத்தி ஒரு பாடலை பாடி அதுக்கப்புறம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நிதானமா பாடின ஒரு ஆளா இருந்தாரு. அதனால அவருடைய பரிபூர்ண ஆசை நிச்சயம் நமக்கு உண்டு. அவருக்கு அவருடைய நல்ல நிலை நிச்சயம் இதுவார். ஏன்னா அவங்க மேற்க பார்த்த இறைவனுக்கு தொண்டு செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு நாளைக்கு 40 பேர் 45 பேருக்கு சாப்பாடு மதியான நேரத்தில் போட்டிருக்காங்க, பசுமாடு வளர்த்துருக்குறாங்க, தொண்டு செஞ்சிருக்கிறாங்க, மரியாதை பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவும் இந்த வயசுக்கு அவர் பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய நிச்சயம் சிவகதி தான். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்னுடைய தீவினை மாலும், சிவசிவ என்னுடைய தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதி தானே. அண்ணாவுடைய ஆன்மா ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கும் என்று நம்பி திருச்சிற்றம்பலம் சொல்லி நம்ம நிகழ்ச்சியை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்முடைய நிகழ்ச்சியில திருமந்திரத்தை ஏற்றிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மைகளால் வணங்கி, அவருக்கு உபதேசம் தந்த நந்தியம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, அவருக்கு உபதேசம் செஞ்ச அம்மையப்பருடைய திருவடிகளையும் மனமொழி மைகளாலே வணங்கி நம்ம முறையா திருமந்திரத்துக்குள்ள போலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய கேசரி யோகம் என்கிற தலைப்பின் கீழே நம்ம பாடல்களை பார்த்துட்டு வரோம். 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய கேசரின்னா என்ன, கடைசியா 4ஆம் தேதி நரசிம்மம்னா என்ன, அதோடு நம்ம நிகழ்ச்சி அப்படியே நின்று இருந்தது. கேசரினா என்ன, சிம்மம்னா என்ன, அந்த சிம்மத்து குறித்த விளக்கம் கொடுத்தோம். அது எப்படி சக்தியினுடைய அடையாளமா இருக்கு, ஆற்றலை கொண்டு போய் அங்க நிறுத்தினவங்க யாரு, பெருமாள்னா என்ன, நரசிம்மம்னா என்ன, மகாலட்சுமினா என்னன்ற ஒரு பெரிய விளக்கத்தோட கொடுத்துதான் நம்ம கடந்த 4ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியை எடுத்தோம். அந்த கேசரி யோகத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் 9வது பாட்டை சிந்திச்சோம். இப்ப நம்ம இன்னைக்கு 10வது பாட்டை சிந்திக்க இருக்கிறோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில்
கேசரி யோகம் என்ற தலைப்பின் கீழே 10வது பாடல் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பெருமான் திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. தீங்கரும்பாகவே செய்தொழில் உள்ளவர் ஆங்கரும்பாக அடைய நாயரிட்டு கொங்கரும்பாகிய கோனை நிமிர்த்திட ஊன்கரும்பாகிய ஊனீர் வருமே. தீங்கரும்பாகவே செய்தொழில் உள்ளவர் ஆங்கரும்பாக அடைய நாயரிட்டு கொங்கரும்பாகிய கோனை நிமிர்த்திட ஊன்கரும்பாகிய ஊனீர் வருமே. பாடலை பிரிச்சு பிரிச்சு பார்த்துருவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சென்ற பாடல் தீங்கரும்புன்னு தான் முடிஞ்சது. எதுகை மௌனைப்படியே என்ன பண்ணிருக்காங்க, அபிராமேந்தாதில வர்ற மாதிரி எந்த பாட்டுல முடியுதோ, எந்த சொல்லுல முடியுதோ அந்த சொல்லுலயே இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆச்சரியமா தான் இருக்கு சிவபெருமானே. எந்த தீங்கரும்புன்னு முடிஞ்ச ஒரு சொல்லுலயே அடுத்த பாடலும் தீங்கரும்புலயே ஆரம்பிக்குதுன்னா அந்த முதல் பாட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப தீங்கரும்புன்னு என்ன முடிச்சோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஊநீர் அப்படின்னு தான் நம்ம படிச்சோம். இப்போ அதே தான் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமா தான் படிக்க போறோம். இப்போ பிரிச்சு பார்த்துலாம். தீங்கரும்பாகவே செய்தொழில் உள்ளவர் ஆங்கரும்பு ஆக அடைய நான் ஏறிட்டு கோங்கரும்பாகிய கோனை நிமிர்த்திட ஊன்கரும்பாகிய ஊனீர் வருமே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்போ இந்த பாடலுக்குண்டான பொழிப்புரைய தர்மயாதனத்தின் அடிப்படையில் நம்ம படிச்சிருவோம். தர்மயாதனத்துல சொல்லியிருக்கிற அந்த பொழிப்புரையை நம்ம படிப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடலுக்குண்டான பொழிப்புரை. மேற்சொல்லிய கரும்பை பயிரிட, மேற்சொல்லினா தீங்கரும்பு, மேற்சொல்லிய கரும்பை பயிரிட, அதை திருவுருளை பெறுவதற்கு முயற்சி சொல்றதுல அதுதான். மேற்சொல்லிய கரும்பை பயிரிட விரும்புவோர் கேசரி யோகத்தில் குண்டலியை எழுப்பி நிராதாரத்தில் செலுத்துதல் வேண்டும். அவ்வாறு செலுத்தினால் அருவருக்கத்தக்க இவ்வுடம்பே ஆனந்தத்தை தரும் கரும்பாகி நிராதாரத்தில் உள்ள திருவருள் வெள்ளம் பாய்ந்தோடி வரும். இதுதான் செய்தி. திருப்பி ஒரு முறை இந்த பொழிப்புரையை படிச்சிட்டேன். மேற்சொல்லிய கரும்பை பயிரிட திருவருளை பெறுவதற்கு விரும்புவோர், திருவருளை பெற விரும்புவோர் கேசரி யோகத்தால் குண்டலியை எழுப்பி நிராதாரத்திற்கு செலுத்துதல் வேண்டும். செலுத்தினால் அருவருக்கத்தக்க இவ்வுடம்பே, நல்லா நோட் பண்ணிக்கங்க, அருவருக்கத்தக்க இந்த உடம்பே ஆனந்தத்தை தரும் கரும்பாகி நிராதாரத்தில் உள்ள திருவருள் வெள்ளம் பாய்ந்தோடி வரும். இதான் பாட்டுக்குண்டான பொழிப்புரை விளக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இனி யதார்த்தமான வாழ்க்கையில் நம்ம சிகாரம் சைவ நெறி பாடசாலை நமக்கு திருமூல நாயனார் இந்த பாடல் மூலம் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்றது பார்த்துருவோம். செய்தியை பட்டவர்த்தனமா சொல்லிட்டாங்க, இருக்கிற உண்மையை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம யதார்த்தமா சொல்லணும் இல்லையா? அடியார்கள் வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்கணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இந்த பாடல் என்ன சொல்ல வருது, நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம், எந்த நிலைமையில இருக்கிறோம், எந்த நிலையில இருந்தா அந்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். தீங்கரும்பாகவே செய்தொழில் உள்ளவர், தீங்கரும்பாகவே செய்தொழில் உள்ளவர்னா ஏற்கனவே தீங்கரும்புனா என்னன்னு சொல்லிட்டாங்க, போன பாட்டுல சொல்லிட்டாங்க. அதனால தொடர்பு தான் இது. போன பாட்டுல என்ன பார்த்தோம்னா, தீவினை ஆட திகைத்தங்கு இருந்தவர் நாவினை நாடி நமனுக்கு இடமில்லை, பாவினை நாடி பயனர கண்டவர் தேவினை ஆடி தீங்கரும்பாமே.
அப்படி சிவனோடு கூடி தெளித்திருக்கும் இனிய கரும்பு போலும் திருவருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்போடு ஒப்பிடுறாங்க. காமாட்சி அம்மன் கையில கூட கரும்பு தான் இருக்கும். காமாட்சி அம்மன் கையில ரெண்டு பக்கமும் கரும்பு இருக்கும். கரும்புன்னு சொன்னா காமாட்சி தான். கரும்புன்னு சொன்னாலே அது காமாட்சி தான். ஏன்னா ரெண்டு கையிலயும் என்ன இருக்குன்னா கரும்பு இருக்கும். அப்ப தீவினை ஆட திகைத்தங்க இருந்தவர் நாவினை நாடி. அப்ப போன பாடலுடைய தொடர்ச்சி தான் அந்த தீவினை உள்ளவங்க, அதான் எந்த பக்கம் போகணும்னு தெரியாதவங்க, முச்சந்தில் இருக்கிறவங்களுக்கு, வழியறியாது நின்றவர்களுக்கு அந்த வினையை போக்குவதற்கு, தீவினையை போக்குவதற்கு வழியே நான் அடியேன் வந்து போன பாடல்ல சொன்ன ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டிருந்தேன். அப்ப தீவினையை அகற்றுவதற்கு கேசரி யோகம் எப்படி பயன்படுதுன்ற ரகசியத்தை நம்ம பார்த்தோம். தீவினை ஆட திகைத்தங்க இருந்தவர் நாவினை நாடி நமனுக்கு இடமில்லை. அப்ப கேசரி யோகத்தால் நமனை நம்ம வந்து காலால உதைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைச்சது போன பாட்டுல. அப்ப பாவினை நாடி பயனர கண்டவர்னா, பான்னா கண்ணு ரெண்டு கொண்டு போய் புருவ நடுல நிறுத்தி பயனர கண்டவர் தேவினை ஆடி தீக்கரும்பாமே. தீங்கரும்புன்னா தீங்கரும்பு போன்ற எம்பெருமானுடைய அந்த அருள் சுரக்கும் இடத்தை நம்ம பார்க்கும்போது கரும்பு போல திருவருள் கிடைக்கும் அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்தோம். அதாவது உள்முகமாக நாசி, அதாவது உள்நாக்குக்கு மேல சுவாசம் பண்ணி அதை தட்டி எழுப்பி கொண்டு போய் நிறுத்துற அந்த கலையை நம்ம பார்த்தோம். அதுக்கு கேசரி யோகம். அப்படி பண்ணோம்னா நமக்கு நமன் இல்லை அப்படின்ற செய்தியை போன பாட்டுல பார்த்தோம். அப்ப தீங்கரும்புன்னா சாமியோட திருவருளை தீங்கரும்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தீங்கரும்பாகவே, இப்ப 10வது பாட்டு என்ன சொல்லுதுன்னா, தீங்கரும்பாகவே செய்தொழில் உள்ளவர். அப்படி அந்த திருவருளையே நோக்கமாக கொண்டு அந்த திருவருளையே திருவருளையே விரும்புறாங்கன்னு வச்சுங்களேன். திருவருளையே பெற விரும்புகிறார்கள் யாருன்னா, அவங்க வந்து நிச்சயம் குண்டலியை எழுப்பி நிராதாரத்தில் செலுத்துதல் வேண்டும். அப்ப நிராதாரம், ஆதாரம் நிராதாரம். ஆதாரம்னா தாங்குதல், நிராதாரம் தாங்குதல் அற்ற இடம். அதாவது நிராதாரத்திற்கு செலுத்துதல் அப்படின்னா கபாலத்துக்கு செலுத்துதல். குண்டலியை எழுப்பி நிராதாரத்திற்கு செலுத்துதல் வேண்டும். செலுத்தினால் அருவருக்கு தக்க இவ்வுடம்பே ஆனந்தம் தரும் கரும்பாகி நிராதாரத்தில் உள்ள திருவருள் வெள்ளம் பாய்ந்தோடி வரும். அது ஆதியும் அந்தமும் மற்ற இடம். அதான் நிராதாரம். ஆதாரம்னா இருக்கிற இடம், நிராதாரம்னா அந்த ஆதாரமே இல்லாத இடம். அப்படிப்பட்ட வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய பெருவெளியாக இருக்கக்கூடிய கபாலம், அதான் கபாலீஸ்வரர். அங்கிருந்து சுரக்கக்கூடியதான் அந்த ஊர்நீர். இப்ப அதுதான் பார்க்க போறோம். தீங்கரும்பாகவே செய்தொழில் உள்ளவர், அதாவது அந்த கரும்பை பயிர் செய்வதற்காக, திருவருள் என்கிற கரும்பை பயிர் செய்வதற்காக யார் ஒரு முயற்சி செய்யறாங்களோ விரும்புறாங்களோ அவங்க கேசரி யோகத்துக்கு வந்து குண்டலினியை எழுப்பி அந்த நிராதாரத்துல செலுத்தினால், அப்படி செலுத்துறதுதான் நம்ம வாசி யோகம்னு சொல்றோம். அப்போ இந்த பாட்டை நம்ம உணர்ந்து இந்த பாட்டை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயம் வந்து உபதேசம் பெற்றிருக்கணும், குருநாதருடைய உபதேசம் பெற்றிருக்கணும். அப்பதான் வந்து அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அப்ப உபதேசம் பெறாதவர்களுக்கு இந்த பாடல் இருந்து கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா பயிற்சிக்கும் வரல, இயமத்துக்கும் வரல, நியமத்துக்கும் வரல, பயிற்சிக்கும் வரல, ஒரு 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 தீட்சைக்கும் வரல. அப்போ பயிற்சிக்கும் ஒரு தீட்சை, அதாவது இயமத்துக்கும் வரல, நியமத்துக்கும் வரல, ஆசனத்துக்கும் வரல, பிராணாயாமத்துக்கும் வரல, அப்படின்னா பிரத்யாகாரத்துக்கும் வரலன்னா இந்த பாட்டு புரியாது. அப்ப இன்னைக்கு பாட்டு நமக்கு புரியணும்னு சொன்னா குறைஞ்சபட்ச தகுதி என்ன? சமய தீட்சை பெற்றிருக்க வேண்டும், சிவபெருமானுடைய அதாவது உபதேசம் பெற்றிருக்க வேண்டும். உபதேசம்னா குருநாதருடைய தீட்சையை பெற்றிருக்கணும், அருளாசிக்கு ஆளாயிருக்கணும். ஆமாங்க ஐயா, நாங்க திருநீர் பூசுறோம், ருத்ராட்சம் போட்டுக்கிறோம், 5 எழுத்து சொல்றோம், சாமி மேல பக்தியா இருக்கு, எங்களோட யாரும் பக்தியா இருக்க மாட்டோம், நாங்க ஏற்கனவே ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா ரைட்டு. இது இயமம், ஒரு ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறது, ஒரு கொள்கைக்கு நீங்க வர்றது, உள்ள இந்த பவுண்டரிக்குள்ள வர்றது, சாமின்ற வட்டத்துக்குள்ள, சிவபெருமான்ற வட்டத்துக்குள்ள வர்றது. ஆரம்பத்துல நம்ம எல்லாரும் பார்கெயின் தான் பண்ணுவோம்.
எனக்கு இது தெரியா, அது தெரியா, இது தெரியா, நான் உனக்காக என்ன பண்றேன். அப்போ ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக ஒரு விருப்பு வெறுப்பெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தத்துல கோயிலுக்கு போறதுன்றது ஆரம்ப கட்டம். நம்முடைய சுமையெல்லாம் சுமக்க முடியாம நான் என்கிற நிலைமையில அதிகமா லோடு ஏத்தி போதி சுமக்கிற மாதிரி அப்போ எல்லாம் பொதி சுமக்கிற மாதிரி திருவருளுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம்னா எல்லாம் இந்த நான் தான் நடத்துதுன்ற ஒரு இது இருந்திருக்கும். என்னன்னா நான் தான் சுமக்கிறேன், நான் தான் கட்டி காப்பாத்துறேன், நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்போம். அந்த அழுத்தம் தான் சாமி கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். எவ்வளவுதான் சுமக்கும் அந்த நான்ன்றது கூட சரி. அந்த எப்ப கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறோம்னா அந்த நான்ன்றது அதிகமா பலு தூக்க 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 என்ன பண்ணணும்னா ஒரு கட்டத்துல அதால முடியாது, சுமக்க முடியாதுன்ற பட்சத்துல தான் அப்ப என்ன பண்ணும், கோயிலுக்கு போறோம். ஏன்னா அது நான் கொண்டு வாழ்ந்தோம் இல்லையா, ஆணவத்தினுடைய உச்சம் அது நடத்துறது நம்ம தான். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம சுமக்க முடியாதுன்ற போது நம்ம என்ன பண்றோம், திருவடியில விட்டுறலாம், கோயிலுக்கு போயிடலாங்க, எல்லாம் சாமி மேல பாரத்தை போட்டுருங்கம்மா, இதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த எப்ப நாடுறோம்னா எந்த ஆணவம் இறைவனை புறக்கணிச்சதோ அதே ஆணவம் சுமக்க முடியாம இறைவன்கிட்ட வர்றதுக்கு தான் முதல் கட்டம். அப்ப முதல் கட்டம்னா அப்ப கோயிலுக்கு போறது முதல் கட்டம். ஏன்னா இந்த ஆணவத்தினுடைய சுமையை தாங்க முடியாம, அதான் ஈகோவுடைய சுமை, நான் நினைப்புல நம்ம தூக்கி கட்டி காப்பாத்துறோம், நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான்ன்ற எண்ணம் இருக்கு இல்லையா, ஆசைப்பட்டு 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 சிக்கல்ல போய் மாட்டிக்கும். அதால சிக்கல்ல தவிக்கும், தன்னை ஒண்ணும் பண்ண முடியாது, மனமும் ஒத்துழைக்காது. இப்படி ஏகப்பட்ட ஆசைகளை வச்சு நடக்காம போய் விரக்தி அடைஞ்சு வேதனை அடைஞ்சு ஏடாக்கூடமான முடிவு எடுத்து வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தெரியாம தவிக்கிற போதுதான் ஒரு உயிர் கடவுளை நாடுது. அப்போ வண்டி நல்லா ஓடும் தனி யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்ப இந்த ஸ்ட்ரகிள் வரும்போது வந்தவங்க தான் எல்லாரும் ஈசனை நாடி எதுக்கு வந்திருக்காங்கன்னா இப்ப இந்த சுமையை குறைக்கிறது தான் வந்தாங்க. அந்த நான்ன்றது பட்டதே போதுன்ற மாதிரி. அப்போ ஒருத்தர் உள்ள நுழையிறதுக்கு என்ன முகாந்திரம்னா ஆணவத்தால் இந்த உடல் இயங்குகிற ஒரு பெரிய கர்வத்தால எல்லாவற்றையும் தூக்கி சுமந்ததனுடைய விளைவு இந்த ஆணவம் ஒரு கட்டத்துல தவிக்குது, எங்கேயாவது பாரத்தை இறக்கி வைக்கணும். அப்பதான் பேரம் பேசுது, நான் முடிய தரேன், உனக்கு காது குத்துறேன், அதை குத்துறேன், அதை எடுக்கிறேன், அழகு குத்துறேன், அதை குத்துறேன், இதை குத்துறேன்னு சொல்லிட்டு எல்லா பார்கனும் எப்ப பேசணும், இந்த ஆணவத்துக்கு தான் பார்கன் பேசுறது. நான் என்ன பாவம் பண்ணேன், நான் எதுக்கு இந்த மாதிரி அவஸ்தைப்படுறேன், உன் சன்னிதானத்துக்கு நான் இதை பண்றேன் அதை பண்றேன். இப்போ ஆரம்பத்துல இதுதான் முதல் கட்டம், இதுதான். அப்போ இந்த ஆணவத்தினுடைய நிலைமை தான் முதல்ல இந்த சுமக்க முடியாம கோயிலுக்கு அழுவுறது புலம்புறது. யாருக்கு அழுக வரும்னா ஆணவத்தின் உச்சத்துல இருக்கவங்களுக்கு தான் முதல்ல அழுக வரும். ஆனா அது உப்பு மாதிரி கண்ணுல தண்ணி வரும். ஏன்னா பாவம் அது சுமந்து அது என்ன பண்ணும், இனி என்னால முடியாது அப்படின்ற பட்சத்துல தான் கண்ணீர் வரும். அப்ப கண்ணீர் யாருக்கு வரும்னா அது உப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகமா வரும். உப்புன்றது நான்ன்றது சேர்த்து வச்சிருக்கவங்களுக்கு அதிகமா வரும். அப்போ அது கரையும் போது என்ன ஆகும்னா கண்ணீரா வெளியே வந்துடும். அப்போ அந்த பாரம் குறைஞ்சிடும், நான்ன்ற சுமை என்ன ஆயிடும், குறைஞ்சு போயிடும். எப்ப ஒப்படைப்பு நடக்கும்போது. அப்ப இது எப்ப நடக்கும்னா பக்தியால நடக்கும். அப்ப கோயிலுக்கு எதுக்கு வராங்கன்னா இந்த டெப்ரெஷனால தான் முதல்ல வருவாங்க. யாருமே ஈஸ்வரனை நாடி வர்றதில்லை. தன் மேல இருக்கிற சுமையும் வலியும் வேதனையும் ஆசைகளையும் எப்படியாவது முடிச்சிட முடியாதான்னு தான் நான் போராடுது. அந்த போராட்டத்துல உள்ள வர்றதுதான் அந்த முதல் சைவத்துக்குள்ள வர்றது, சாமி தெரிஞ்சுக்கிறது. எங்க போனா அதான் எதை தின்னா பித்தம் தெளியும், எதை தின்னா பித்தம் தெளியும். இந்த பித்தம் தெளிகிற வேலையில தான் எல்லாமே இன்னைக்கும் அலையுது. இத்தனை கூட்டம் கிரிவலம் வருதுன்னா
பேர்பாதியான ஜனங்க வந்து இந்த நான்ன்ற சுமையில ஏற்பட்ட பிரச்சனைகளை தான் வருவாங்க. மன அழுத்தம். யாருமே ஈஸ்வரன் ஐயோ சிவபெருமான பார்க்கணுன்றதோ இல்ல, ஒன்னும் வேடிக்கை பார்க்க வரும், இல்லைன்னா இந்த ஆசைப்பட்ட இதெல்லாம் எல்லாம் நடக்கலாம், விரக்தியிலையும் வேதனையிலும் வரும். நான் இதை கொடுக்குறேன், உனக்கு கிரிவலவன் எனக்கு என்ன தரேன் பார்கெயின் பேசுற மனசுதான், அதான் நான்ன்றது. அப்ப இப்படி உள்ள வந்ததுதான் சிவனடியார்கள மாறும். எப்படி மாறும்னா, இது முதல் கட்டத்துல எதுவுமே நடக்காது, 2வது கட்டத்துல எதுவும் நடக்காது, 3வது கிரிவலம் வரும்போது எதுவுமே நடக்காது. இப்படியே ஒன்னு பார்த்து விருப்பு வெறுப்பெல்லாம் கடந்து சாமி மேல ஒரு பெரிய பிடிப்பு ஏற்பட்டு, அதுக்கப்புறம் சிவாய நம்ம சொல்லி இந்த ருத்ராட்சம் போட்டு திருநீர் பூசி, அப்படி எதுவுமே வண்டி சாவி நம்ம கையில இல்ல, நான்ன்ற ஒரு நிலைமையில வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது, அண்ணாமலையார் தான் செய்யறாருன்ற பிடிப்பு முதல்ல பக்தி வருதுன்னா, அப்ப பாரத்தை தூக்கி இறைவன் மேல வைக்கிறோம். இறைவன் மேல வைக்கிறோம். இதுதான் முதல் ஸ்டெப்ஸ் சைவ சமயத்துக்குள்ள வர்றது. அப்ப உள்ள வந்தா இறைவனை எப்படி அணுகணுன்றது ஒரு சிவாச்சாரியார் சொல்லி தரணும். அப்பதான் ஒரு குருநாதரை கேட்டு நம்ம பெறணும். அப்போ யார கேட்டுனா, நமக்கு யாராவது சொல்லி தர மாட்டாங்களா, இப்படி எல்லாம் வழிபாடு செஞ்சா சாமி அடையலாம். அப்போ இந்த நான் என்கிற பாரத்தை முதல்ல சாமி பக்தியால குறைச்சி உங்களை ஒரு ஆட்படுத்தி உங்களை கொண்டாந்து இழுத்துருவார். ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலையார். ஞான தபோதரனா ஞானத்தை தேடி யாரெல்லாம் அந்த பூமியில அலையிறாங்களோ, ஏதாவது விடை கிடைக்காதா, எனக்கு வாழ்க்கையில ஒரு பொறி கிடைக்காதா அப்படின்னு அலையறவங்களுக்கு, இந்த தீவினை உள்ளவங்களுக்கு தீவினை அகற்றுவதற்கு இந்த அண்ணாமலை என்ன பண்ணுதான், தீர்த்து வைக்குது. நினைச்சாலே முக்தி தரக்கூடிய தலம். அப்ப இது வந்து யாருக்கு இந்த பாட்டு பொருந்துன்றதுக்காக இந்த பேசிக் சொல்றேன். அப்ப அடிப்படையில ஏமத்துக்கு வந்தவங்க அப்புறம் நேமத்துக்கு கடைபிடிக்கிறாங்க. நேமம்னா தொடர்ந்து கடைபிடிக்கிறது. குறிப்பா பஞ்சமா பாதகம் செய்யாம இருத்தல், அப்புறம் இந்த பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொலை செஞ்ச பொருளை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டிஷன் தனக்குள்ள வகுத்து யாரெல்லாம் பஞ்சமா பாதகம் செய்யலையோ அவங்களாம் சிவபெருமான தொடலாம். இதான் ஆகமம். மனசாட்சிப்படி அதுதான். உங்ககிட்ட உண்மை இருக்கா, இறைவனுக்கு உனக்கு எந்த ஏஜென்ட்டும் கிடையாது. அப்ப குருநாதர் வந்து கண்ணாடி மாதிரி வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவாரு. அப்ப நீங்க எங்க இருந்து இருக்கீங்களோ அங்க உங்களுக்கு தேடி வருவார் சாமி. உங்ககிட்ட அன்பு இருக்கா, உங்களிடம் அன்பு இருக்கிறதா, பொய் களவு இல்லையா, நேர்மையா இருக்கீங்களா அப்படின்னா உங்களை தேடி சாமி வந்துடுவார். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், உங்க பொழப்ப நீங்க பார்த்துட்டே இருங்க, உங்களை தேடி சாமி வருவாரு. குருநாதரா வந்து என்ன பண்ணுவாரு, இதை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போயிடும். ஒரு குழந்தை மாதிரி உங்களுக்கு தேத்திடுவார். ஒரு அம்மா தேத்தி கொண்டாடுற மாதிரி, வாடி என் செல்லம், என் கண்ணே, நீ பட்டது போதும் வா அப்படின்னு சொல்லி எந்த உறவா நினைக்கும் அந்த உறவா சாமி வந்துடுவார். ஐயோ எனக்கு இந்த உறவு இல்லையே, என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லைன்னா அந்த உறவா சாமி வந்துடுவார். அப்புறம் அப்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்ன சாமி இந்த உருவத்துல வந்திருக்கிறாரு. அதான் தாய் தேற்றுவது போல, ஒரு அம்மா வந்து தேற்றுவது போல யார் வருவாங்க, சாமி வருவாங்க. அப்ப இந்த ஈயமத்துல இவ்வளவு தூரம் ஒழுக்கத்தை கடைபிடிச்சா எனக்கு என்னன்னு கேட்கக்கூடாது. அவ்வளவு தூரம் ஒழுக்கத்தை கடைபிடிச்சதுனால நமக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அப்ப திருநீரு ருத்ராட்சம் 5 எழுத்து சொல்லி உள்ள வந்தவங்க, ஏமம் அப்படி வந்தவங்க அப்புறம் நியமத்துக்கு போகும்போது உங்களுக்கு இந்த தீட்சை எல்லாம் கிடைக்கும். உங்களை தேடி வரும் தீட்சை எல்லாம். சமய தீட்சை வாங்கிக்கிறீங்களா, அப்புறம் சிவ தீட்சை வாங்கிக்கிறீங்களா, வாழ்க்கையில இதெல்லாம் பண்றீங்களா, அப்ப நீங்க எவ்வளவு ஒழுக்கத்துல இருந்தா அது உங்களை தேடி வருது பாருங்க. இதுதான் அந்த ரகசியம். அப்போ இந்த ஈயமும் நியமம் கிடைச்சவங்க, ஈயமத்துக்கும் நியமத்துக்கும் வந்தவங்க இந்த சரி என்றதையும் கிரி என்றதையும் தொடுவாங்க. சரி என்றது உடம்பால செய்கிற தொண்டு, கிரியை என்றது மனதால எம்பெருமான தீண்டும், அதை தீண்டி ஆத்மார்த்த பூஜை செய்யறதுக்கு முயற்சி பண்றது, எம்பெருமான தீண்டி பூஜை பண்றதுக்கு முயற்சி பண்றது புறத்தே. அப்புறம் அகத்தை தீண்டறதுக்கு முயற்சி பண்றது யோகம். பிறகு அதுல அனுபவம் பெறது ஞானம். இப்படி பிரிச்சுக்கலாம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். சீலம், நோன்பு, அறிவு, செறிவு. சீலம்னா ஒழுக்கம், நோன்புன்னா கடைபிடிக்கிறது. ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு பேர் நோன்புன்னு பேரு. அப்ப சரியைனா கிரியை, யோகம், ஞானம், அறிவு, செறிவு. அதனுடைய பலன் தான், ரிசல்ட் தான் ஞானம்.
அப்ப நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு பார்க்கும்போது இந்த ஏமம் நியமம் இது ரெண்டுத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் யோகத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வந்து ஞான அனுபவத்துக்கு வர்றீங்க இல்லையா, அதான் படிப்படி நிலை. நாம எந்த நிலையில இருந்து நம்மளே புடம் போட்டு பார்க்கலாம். ஆணவத்துல நம்ம எப்படி எல்லாம் இருந்திருக்கிறோம். அறியாமையே ஆணவம் தான், ஆணவம் தான். நான்லாம் அப்பவே ராயல் ஃபேமிலி நாங்களாம் வந்து இப்படி எல்லாம் செஞ்சது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நம்மள நாமளே கண்ணாடி மாதிரி பார்க்கணும். நம்ம முன்ன எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கும், சாமிக்கு ஆட்பட்ட பிறகு எப்படி இருக்கும். எல்லாமே சாமிக்கு ஆட்பட்டவங்க தான். எல்லாமே சாமிக்கு ஆட்பட்டவங்க தான். எல்லாமே 84 லட்சம் யோனி பேதமும் சாமியோட அடிமைகள் தான். என்ன 5 நிலையில இருக்கும். ஒண்ணு ஆணவத்துல இருக்கும், இல்லைன்னா கண்மத்துல இருக்கும், இல்லைன்னா மாயையில இருக்கும், இல்லைன்னா பசு அறிவுல இருக்கும், இல்லைன்னா பதி அறிவுல இருக்கும். உயிர்களை 5ஆ பிரிச்சிடலாம். உயிர்களை 5ஆ பிரிச்சிடலாம். இறைவனுக்கு ஆட்பட்டதுக்கு முன்னாடி உயிர்கள் எப்படி இருக்குன்னா ஆணவ மலத்துல இருக்கும். அறியாமை என்ற ஆணவ மலத்துல இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்மம்ன்ற மிகப்பெரிய தொழில் கர்வத்தில் இருக்கும். பதவி பட்டம் அதே மாதிரி ஒரு அரசாங்கம் ராஜ்யம் இதுல இருக்கும். மயக்கத்துல இருக்கும். என்னென்ன மயக்கம்னு சொல்லிடுறேன். அதுல இருந்து மீண்டு வரும்போது நம்ம சொன்னா அது ஒத்துக்காது. ஏன்னா ஆணவம் வந்து ஒருபோதும் தன்னை மிகப்படுத்திதான் பேசுமே தவிர, ஆமாங்க ஐயா, என் நிலைமை முன்னாடி இப்படி இருந்தது, நான் இப்படி மாறி இருக்குன்னு ஒருபோதும் அது சொல்லாது. ஏன்னா ஆணவத்தினுடைய உச்சமே என்ன தெரியுமா, தன்னை புகழணும். தன்னை புகழணும். அதுக்கு இயல்பே என்னன்னா எதிர்பார்க்கறது. நீங்க சொல்லி பாருங்களேன், நீங்க ஒண்ணுமே இல்லைனாலும் கோலம் நல்லா போட்டிருக்கீன்னு சொல்லி பாருங்களேன். அந்த ஆணவம் எப்படி சந்தோஷப்படுதுன்னு பாருங்களேன். ஆணவத்துல உள்ளவங்களுக்கு சொல்றேன். ஆணவம் இல்லாதவங்களும் சொல்லுவாங்க, சாமியோட திருவுருள் கருணைங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும், நீங்க வாழ்த்தினாலும் தூத்தினாலும் அது எல்லாம் இறையன் செயல்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பெண்மணி ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க போட்ட கோலத்தை நீங்க வாழ்த்தினீங்கன்னா சொல்ல, சாமி சித்தங்க, எம்பெருமானுடைய கருணைங்க அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா, நீங்க கோலம் நல்லா இல்லைன்னாலும் அவங்க சிரிப்பாங்க. கோலம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ பரிபக்குவத்தை அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா, விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க. ஏதோ இறைவன் போட்ட பிச்சைங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஆணவத்தை கடந்திருப்பாங்க. அந்த பெண்மணி ஆணவத்தை கடந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஆணவம் வந்தா ஆணவமா இருந்த பெண்மணி என்ன சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள உவகை அடைவாங்க. உவகைன்னா என்ன, அவங்க போட்ட கோலத்தை மெச்சிட்டாங்க, சந்தோஷப்படுங்க. அப்போ என்னன்னா ஆணவத்தினுடைய உச்சம் அது. உள்ள ஒரு போட்டி பொறாமை, நம்ம போட்டதை என்ன பண்ணிட்டாங்க, வாழ்த்திட்டாங்க. அப்போ அந்த கோலத்தை வாழ்த்தலைன்னா ஒரு குரூரம், எல்லாரும் தானே போட்டாங்க, நம்ம கோலத்தை மட்டும் எதுவும் சொல்லவே இல்லையே இவரு அப்படின்ற மாதிரி குரூரங்கள்லாம் வருதுன்னா நான்ன்றது இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இயல்பாக இந்த ஆணவம்ன்ற நிலைமையை கடந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, விருப்பு வெறுப்பு இருளாக்குங்க. நீங்க வாழ்த்துனா என்ன, வாழ்த்தாட்டி என்ன, சாமி சித்தம். ஆமா, சாமி பார்த்துக்க போறாரு, சரி வாழ்த்தா சந்தோஷம் மகிழ்ச்சி. இது பக்குவம், பரிபக்குவம். அப்போ ஒரு உயிர் வந்து ஆணவத்தை கடந்துருச்சுன்னா இந்த நிலைமை தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ கண்மம், தொழில் கர்வம்னு சொல்லக்கூடியது, பதவி பட்டம் அரசு ஆட்சி. அப்ப இந்த மாயையில் இருக்கிற இந்த கண்மம் இருக்கு இல்லையா, தொழில் கர்வம்னு இதுக்கு பேரு. இதையும் ஒரு பெண்மணி சுலபமா கடந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இதையும் சாமி போட்ட பிச்சை. என்னது, செய்யற தொழில் இருக்குல்ல, இறைவன் போட்ட பிச்சை. அந்த செய் கர்மத்தை ஒப்படைச்சிருக்காங்களா, இது ஒரு இருவினை ஒப்புன்னு பேரு. அப்போ இறைவனுக்கு முன்னாடி இந்த நான் தூக்கி சுமந்தது கழுத மாதிரி, கழுதுன்னு சாமி அந்த கழுதையை குறை சொல்லல. அப்ப தூக்கி சுமந்த நான் இருக்கு இல்லையா, அது இறைவன்கிட்ட வந்துட்ட பிறகு சுமையை என்ன பண்ணிடுச்சு, ஆண்டவன்கிட்ட விட்டுருச்சு, தன்னுடைய கர்மத்தையும் இறைவன்கிட்ட விட்டுருச்சு. அப்ப இறைவன்கிட்ட ஒப்படைக்கும் போது பாரம் ஃபுல்லா யார் சுமக்கிறாங்க, ஏற்கனவே இந்த பூமி நம்ம சுமந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த நான்ன்றதை விட்டு எம்பெருமான் திருவடியில் நம்ம இளைப்பாடுறோம். அப்படி இளைப்பாறும் போது ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குது. அதுதான் திருவருள் கருணைன்னு பேர். இதுக்கு பக்தி, அதாவது இதுதான் வந்து ஒப்படைப்புன்னு பேர். அப்போ ஒருபோதும் ஆணவம் வந்து பணியாது. அதுக்கு என்ன வராதுன்னா, பணின்ற என்ன வராது. நீ சொல்லிதான் நான் கத்துக்கணும்னா, எனக்கு ஏற்கனவே எல்லா அப்பாட்டக்கரும் தெரியும் அப்படின்னா அதுதான் உச்சம். அது ஒருபோதும் பணியாது. அதான் சேவல் மாதிரி. நீங்க எவ்வளவு பெரிய சேவல் கிட்ட போனீங்கன்னா சண்டைக்கு நிற்கும், மகிழாகவும், காமத்தின் உச்சம். அதான் ஆணவத்தினுடைய உச்சம். அது ஒருபோதும் தன்னை ஏற்றுக்கொள்ள பணியும் பணியாது. அப்ப என்ன சொல்லி கொடுத்தாலும் ஆணவத்துல என்ன பண்ண, தலைக்கு ஏறாது. ஆணவம் தலைக்கு ஏச்சுன்னா பணியும் வராது.
பணிவு வரலன்னா பக்தி வராது, பக்தி வரலன்னா ஒப்படைப்பு வராது, அங்க மாற்றம் நிகழாது. அதனால தான் விட்டுருவாங்க. எப்போ உன் ஆணவம் போதோ அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். நன்றிங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுருவாங்க. அப்போ ஒரு நல்ல ஆசான் வந்து அவர்கிட்ட ஆணவம் மோதும்போது என்ன பண்ண, கையெடுத்து கும்பிட்டு நல்லதுங்க உங்களால தான் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லிடுவாரு. என்ன சொல்லுவாரு? ஆமாங்க நீங்க இல்லைன்னா ஒண்ணும் முடியாது. ஏன்னா அந்த ஆணவம் என்ன பண்ண எதிர்பார்க்கும். சரிங்க நல்லதுங்க. அப்போ இறை பக்திக்கு அது வரல பாவம். அப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க இல்லைன்னா அது முடிஞ்சிருக்காதுங்கன்னு சொல்லி அது அழகா அங்க அந்த ஆணவத்தை போற்றி அதுக்கு ஒரு ஐஸ் வச்சுட்டு நீங்க இல்லைன்னா அந்த காரியமே நடந்திருக்காதுன்ற ஒரு வேலையை சொல்லிட்டு வந்திருக்கும். அவ்வளவுதான். நீங்க போடுற கோலம் தாங்க அற்புதமான கோலம் சொல்லிச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த ஆணவத்துக்கு தீனி போட்டு அவர் எட்ட வந்துருவார். இனி அந்த சகவாசம் வச்சுக்கவே மாட்டார். யாரெல்லாம் நான்ன்றதுக்கு வச்சிருக்காங்களோ அவங்க கூட ஒரு தொடர்பும் சாதுக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, வச்சுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அதுக்கு எதுக்கும் ஆகாது. அப்போ ஆணவம் அப்போ இறைவனுடைய திருவடிக்கு ஆட்படுறதுக்கு முன்னாடி இருந்த ஆணவம் வேற, இறைவனுடைய திருவடிக்கு சிவபெருமான்னா யாரும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தா. அப்போ ஒரு உயிர் உள்ள வர்றது எப்படின்னு சொன்னேன், கோயிலுக்கு வர்றது எப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 4 சுத்துல 3 சுத்துல 4வது ரவுண்ட்ல 5வது ரவுண்ட்ல வாழ்க்கையில ஏற்பட்டது இடி வேதனைகள்லாம் தாங்கி அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், ஒன்னும் வாழ்க்கையை முடிச்சுக்கணும், இல்லைன்னா வந்து நல்ல குருநாதரை சந்திச்சுட்டு இருக்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு நெறிக்காட்டி ஒரு மென்டர் கிடைச்ச உடனே என்ன பண்ணும், அது அடுத்த நிலைக்கு போயிடும். இது கண்ணால பாக்குறது எல்லாமே கத்துக்கும். அவனவனுக்கு அவனுடைய மனமே குரு. அப்பாடி. அப்போ இந்த உள்ள வர்றது இந்த அப்படி சொன்ன ஏமம் சொன்னேன், நியமம் சொன்னேன், சரியை சொன்னேன், கிரியை சொன்னேன், யோகம் சொன்னேன், ஞானம் சொன்னேன், சீலம், நோன்பு, அறிவு, செறிவு, இதையெல்லாம் கடந்து இந்த நெறியெல்லாம் கடந்து சரியை கடந்து கிரியை கடந்து யோகத்துக்கு வரும்போது அப்போ கிடைக்குது இல்லையா இயமம், நியமம், ஆசனம். அப்ப 3வதா கிடைக்கிறது என்னன்னா ஓடி ஓடி நம்ம பார்த்தது போதும் உட்கார்ந்த இடத்துல இறைவனை பார்க்கலாம். அந்த கோயிலுக்கு ஓடி இந்த கோயிலுக்கு ஓடி இதுல இருக்குன்னா அதுல இருக்கும், எங்க போனாலும் உங்க முகம் தான் தெரிய போகுது. எந்த அறையில நீங்க கண்ணாடியை பார்த்தாலும் அந்த அறையில கண்ணாடியில உங்க முகம் தான் தெரியும். அதே மாதிரிதான் எந்த கோயிலுக்கு போனாலும் கண்ணாடியில யார் தெரிவாங்கன்னா இறைவன் தான் தெரிவாரு. அந்த இறைவன் நீங்க தான், உங்க முகம் தான் தெரியும். எந்த கண்ணாடியில ஏற்றி பார்த்தாலும் யார் முகம் தெரியும்? கண்ணாடி கண்ணாடி தானே. நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் கருவறை எட்டி பார்த்தாலும் யார் தெரிவாங்க? அங்க ஒரு கண்ணாடி இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த கண்ணாடியில யார் தெரிவாங்க? நீங்க தான் தெரியுங்க. அப்ப தரிசனம் என்னது? உங்களை தான் நீங்க தரிசனம் பண்றீங்க. சுய தரிசனம் இதுக்கு பேர். அப்ப எந்த சாமியை எட்டி பார்த்தாலும் நமக்குள்ள இருக்க சாமி தான். அப்ப அந்த உண்மையை புரிஞ்சு உங்களை உட்காடுறீங்க. அப்ப ஓடி ஓடி வெளியே போய் ஆஞ்சு கெஞ்சி இவ்வளவு தூரம் பார்த்தாச்சு உட்காந்து பார்க்கலான்ட்டு அதுக்கு பேர் ஆசனம். அப்ப நீ இயமத்துல இருந்து சரியில இருந்து கிரியைக்கு வந்து அப்புறம் யோகத்துல உட்காடுறீங்க. உட்காந்து இறைவனை பாக்குறது எப்படி அப்படின்னு யோசிச்சு அதான் யோகம். அப்படி உட்கார்ந்த போது ஒரு இடமா உட்காந்து ஓங்காரத்துல லயிப்பீங்க. இந்த உலகம் பூமி சுத்துறது, ஓங்கார சத்தம் இதெல்லாம் வந்து நடத்துறது இறைவன் தான் சொல்லிட்டு நிம்மதியா உட்காருங்க பாருங்க. அப்படியே தவத்துல இதுக்கு பேர் யோகம்னு பேரு. அப்ப இப்படி வந்தவங்களுக்கு சாமி வந்து எப்படி வருவார்னா மூச்சா வருவார். வாடி நீ இவ்வளவு நாள் பண்ணது போதும் சாமி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, என் கண்ணே மணியே உனக்குள்ள நான் மூச்சா இருக்கிறேன், உனக்கு சுவாசமா இருக்கிறது நான் தான். இவ்வளவு நாளா என்னை விட்டுட்டு நீ என்ன பண்ணியிருந்தேன், எங்கெங்கயோ தேடி. அதான் அறியாமையினால நம்ம ஆணவம் கண்பம் மாயிலால யாரை மறந்துருந்தோம், நமக்குள்ள வந்து போற இறைவனை மறந்துருந்தோம். இந்த பேர் அமைதி நம்மளுக்கு கிடைக்குது. முதல்ல இந்த பேர் அமைதி கிடைக்குது. ஆழமா எல்லாரையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி மேலோட்டமா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவோம். இப்ப அப்படி இல்லை. நீங்க தவத்துக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு பேர் அமைதி கிடைச்சிச்சு. உள்ள இருந்து அவங்க நல்லா இருக்கிறாங்க கேட்கறாங்களா, இல்ல வெறுமனே வாய் சொல்ல கேட்கறாங்களா, இந்த அறிவுலாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப ஒரு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்க மேலோட்டமா சொல்றாங்களா ஆழமா சொல்றாங்களா? அப்ப நீங்க தவத்துக்கு வந்துட்டீங்கன்னாலே அவங்க பொய் சொல்றாங்களா மெய் சொல்றாங்களா, அது உண்மையான அன்பா பொய்யான அன்பா, இதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இயல்பாவே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் தவத்தினுடைய அடுத்த கட்டம். இது வந்து மெய்ஞானம். இந்த மெய்ஞானம் பெற்றவர்கள் இப்படிதான் அமைதியா இருப்பாங்க. அப்போ இவங்க ஆணவத்தையும் கண்மத்தையும் மாயையும் திருவள்ளுவர் கருணையினால கடந்து இந்த எல்லைக்கு வர்றதுக்கு குரு அருள் வேணும். குரு இல்லைன்னா இந்த 4வது நிலைமை நம்ம தொட முடியாது. இந்த நான் என்ற ஆணவத்தை கிடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் தொழில் கர்வம் பண்ற வேலை உத்தியோகத்துல இருக்க கர்வம் இருக்குல்ல, அதை விட்டுறதே ரொம்ப கஷ்டம்.
அதுக்கப்புறம் மாயை, மயக்கம். அதை விடுறது ரொம்ப கஷ்டம். அதையும் கடந்து தன்னறிவு பெற்று நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர். உனக்கு பசிக்கிற மாதிரி தான் எனக்கு பசிக்கும், எனக்கு பசிக்கிற மாதிரி தான் உனக்கு பசிக்கும், எனக்கு டாய்லெட் போறதா உனக்கு டாய்லெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய தெளிவுக்கு வர்றோம் இல்லையா? இதுக்கு பசு அறிவுன்னு பேரு. இப்படி ஒரு நிலையை தொட்ட ஒரு உயிர் இருக்கு இல்லையா? அதான் சிவனடியார். இந்த ஏக அன்பை உணர்ந்தவங்க தான் சிவனடியார். எல்லாரையும் சமமா பசினா எல்லாருக்கும் ஒண்ணு தானே, தாகனா எல்லாருக்கும் ஒண்ணு தானே. அப்ப எல்லாரையும் சமமா பாக்குற ஆற்றல் உங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்க தான் சிவமாம் தன்மையை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள். அந்த சிவபெருமானுடைய பெரும் ஐக்கியத்தை பெறுறதுக்கு இந்த தன்மை வரணும். இது இந்த தன்மை வரலன்னா அவங்க சிவனடியார் ஆகிறதுக்கு லாய்க்கே கிடையாது. அதுக்கு தடையா இருக்கிற இந்த 3 மதில் சுவரை கடந்து வரணும். அதுக்கு குருநாதருடைய அருள் வேணும். இப்ப புரியுதுங்களா? அப்போ யாருக்கு இந்த பாட்டு ஒர்க் அவுட் ஆகும்னா, இந்த பாட்டு புரிய வரும்னு சொன்னா, இந்த 3 மதில்களையும் சாமியோட பெருங்கருணையினால, குருநாதருடைய பெருங்கருணையினால கடந்து ஆசனம்ன்றத கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து போற இறைவன் மகேஸ்வரனும் மகேஸ்வரி தான் அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு, அந்த பிராணாயாமத்தை யார் ஒருத்தர் பயிற்சி செய்ய முயற்சி செய்யறாங்களோ, அந்த பயிற்சி செய்ய முயற்சி செய்யறவங்களுக்கு தான் இந்த தீங்கரும்பு பாடல் பொருந்தும். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா. அப்ப இந்த ஒரு பாட்டை விளக்குறதுக்கு அடிப்படையில என்ன தகுதி வேணுன்றத இந்த பேசிக் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இதான் சைவநெறி பாடசாலை நமக்கு என்ன உணர்த்தது? அப்ப ஒரு பாடல் நம்ம கத்துக்கணும், ஒரு பாடல் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நமக்கு உண்டான தகுதி என்ன அப்படின்னா, நாம எந்த நிலையில இருக்கோம்? ஆணவத்துல இருக்கிறோமா? ஆணவத்துல இருக்கிறோமான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா ஆணவத்துக்கு புகழ்ந்தா தான் பிடிக்கும்னு சொன்னேன். ஜாதி சண்டை, பேதம் பார்க்கறது, பிரிச்சு பார்க்கறது, இது எல்லாமே ஆணவத்தினுடைய உச்சம்தான். ஆணவத்துடைய உச்சம்தான். எல்லாரும் சமமா பார்க்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு வராது. ஆணவம், அப்புறம் கண்மம், மாயை. அப்ப இதுல எங்க இருக்கிறோம் நம்ம? எந்த கர்வத்துல இருக்கிறோம்? கர்வ பங்கம் எல்லாருக்கும் உண்டு. தேவர்களுக்கே உண்டு. 33 கோடி தேவர்களுக்கே உண்டு. அப்படிப்பட்ட தேவர்களுடைய கர்வ பங்கம் செஞ்சவர் தான் பிச்சாடனார். ஒழுக்கத்துல எங்களை விட சிறந்தவர்கள் யாருமே இல்லை. 2 வேளை குளியல், பூணூல், ஆச்சாரம், அனுஷ்டானம், வேள்வி மட்டும் பண்ணா போதும் இறைவனை புறக்கணிச்சிட்டாங்க. அப்ப தான் ஒழுக்கமா இருக்குன்ற கர்வமே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, தாரகாவனத்து முனிவர்களுக்கு என்ன ஆயிப்போச்சு, எங்களை விட ஒரு மேலான சமூகம் இந்த பூமியில இல்லைன்ற நினைப்பு வந்துருச்சு. ஆச்சாரம், அனுஷ்டானம், ஒழுக்கம், 3 வேளையும் தீ எழுப்பி வேள்வி பண்றது, வேள்வியே அவங்க பெருசா நினைச்சிட்டாங்க. வேள்வியை பெருசுன்னா வேள்விக்கு மூலமா இருக்கிற இறைவனை மறந்துட்டாங்க. அப்ப எங்க ஆச்சாரம் தான் பெருசு, நாங்கெல்லாம் மேலான சமூகம் அப்படின்ற ஒரு பெரிய அந்த ஒழுக்க கர்வம் இருக்கு இல்லையா? அப்பதான் சாமி கிட்ட எல்லாரும் எங்களை விட ஒரு ஆச்சாரம் இல்ல, நாங்க அந்த ஒழுக்க அதுதான் அந்த கர்வத்தையும் சாமி எடுத்துருவார். எங்களை மாதிரி ஒண்ணும் அப்ப என்ன ஆச்சுன்னா அதுவே கர்வமா மாறி இறைவனை புறந்தள்ளிட்டு அவங்களுக்கு அந்த ஒழுக்க கர்வமே அதால எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். நாங்க வேள்வி பண்ணா எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும், வேள்வி பண்ணா எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடுன்ற மாதிரி என்ன பண்ணாங்க, வேள்வியே பிரதானமா தீயே பெருசா நினைச்சிட்டாங்க. ஆனா தீக்குள்ள இருக்கிற எம்பெருமான் தீங்கரும்பா இருக்கிறது யாருக்கும் தெரியல. அப்ப பெருமானை மறந்து எந்த ஒழுக்கத்தை நீங்க கடைபிடிச்சாலும் அது ஒழுக்கத்தில் சேராது. அப்போ பெருமான் தான் ஒழுக்கத்தினுடைய உச்சம். அவனை மறந்துட்டு நீங்க எவ்வளவு டிசிப்ளினா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் கேட்கிறேன். பணிவு வரல, பக்தி வரல, கருணை வரல, இரக்கம் வரல. அப்ப எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு இந்த நிலைமைக்கு வந்தவன் எவ்வளவு மேலாச்சே. எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து பெரும் பக்குவத்தை அடைஞ்சு நடத்துறது இறைவன் தான் சொல்லிட்டு வந்து ஒரு பக்குவத்துக்கு வந்தவங்க கூட இந்த எல்லா உயிரையும் சமமா பாக்குற அறிவுக்கு வந்துட்டாங்கன்னா எம்பெருமானுடைய கருணைக்கு ஆளாகிறாங்க. இங்க ஒழுக்க கருமை பணிவு இருக்கும். ஐயோ இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நமக்கே நாய் சிவிக்கு நம்மையும் ஒரு பொருட்டா சாமி என்ன பண்ண தேர்வு செஞ்சிருக்கிறாருன்னு பயபக்தி வந்து பெருமானுடைய திருவடியில சேர்க்கறதுக்கு எல்லா உதவியும் செய்யும். ஆனா ஒழுக்கமா உள்ளவங்களை தான் கொஞ்சம் திருத்த முடியாது. ஏன்னா அந்த கர்வம் என்ன பண்ணும், நான் சுத்தமா இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆச்சாரத்துல மூழ்கி மற்றவங்களை நோகடிக்கிறதுலயே அது பெரிய வேலையை செய்யும். செத்த நெல்லுங்க எட்ட நெல்லுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓரமா நெல்லுங்கன்ற மாதிரி என்ன பண்ணும், பார்த்தா தீட்டு, தொட்டா தீட்டு, தொட்டா குளியல், அதை பண்ணி இதை பண்ணி இந்த ஆச்சாரங்கள் பெரிய
சிக்கலை ஏற்படுத்தின காலங்கள்லாம் இருக்கு. இதுக்காகவே கோயிலுக்குள்ள வராதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்படி எல்லாம் பேதம் பார்த்து ஒரு சமூகம் அதுதான் தாரகாவனத்து முனிவர்களுடைய கொட்டத்தை அடக்கிறது தான் சாமி என்ன பண்ணாரு, நிர்வாண கோலத்துல மிகப்பெரிய வசீகரனா வந்தார். மிகப்பெரிய பூதகணங்கள் எல்லாத்தையும் ஒரே இதுல போட்டு ஒரு பெரிய பலாப்பழத்தை தூக்கின்னு ஒரு பூதகணமும் கூட வந்து ஒரு பெரிய சூலத்தை வந்து மாடு மேய்க்கிற மாதிரி வச்சிருப்பாரு கழுத்துல. மாடு மேய்க்கிற கொம்பு எப்படி வச்சிருப்பானோ அது மாதிரி தான் சூலத்தை வச்சிருப்பாரு. கையில சின்முத்திரையை பிடிச்சி கீழே விட்டு என்ன பண்ணுவாரு எடுத்து, ஆமா பலாப்பழத்தை ஒருத்தன் தூக்கிட்டு வருவான். அந்த சிம்பிள் பார்க்கணும் நீங்க. பிச்சாடனார் சொல்லுவாங்க. பிச்சாடனார்னா ஒரு ஆண்டி குளத்துல ஒரு பிச்சாண்டி குளத்துல வருவார். ஒண்ணுமே இல்லாம நிர்வாணமா வருவார். ஆனா உலகம் மொத்தம் அவருக்கு கட்டுப்பட்டது. சாமியோட கோவணத்துல தான் அந்த பிரபஞ்சமே இருக்கு. கோவணம் கான் சாடலோ. அப்ப பிரபஞ்சமே யாருடைய கோமணம்? சிவபெருமானுடைய கோமணம். இந்த பிரபஞ்சமே சாமியோட கோமணம்னா அவர் கோமணமே இல்லாத வராரு. அப்படி வரும்போது எங்களோட ரிஷி பத்தினிகள் யாருமே இல்லை, ஒழுக்க சீலர்கள் யாருமே இல்லைன்றத சொல்லும்போது அந்த தாரகாவனத்து முனிகளுடைய இதான் மாற்று மத சமயத்துக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய சொற்பொழிவு. எந்த கிறிஸ்துவ சமயத்துக்கு போனாலும் உங்க ஆளு கற்பழிச்சானே அவனை போய் கும்பிடுறீங்களே, இதுதான் முதல்ல சொல்லுவாங்க. நீங்க பாருங்களேன், நம்ம அந்த வரலாறு தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டோம். ஆனா அவனுங்க முதல்ல சொல்ற பாயிண்ட் என்ன, அவன் கற்பழிக்கிற கடவுள் அப்படின்னுவான். எதை நல்லா யோசிச்சு பாருங்க. எதுக்காக சாமி அப்படி போனாருன்றது அவன் சொல்லவே மாட்டான். அவர் ஏன் அந்த லீலையை செஞ்சாரு, நிர்வாணமா போனாரு சாமின்றது சொல்லவே மாட்டான். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, பத்தினிகள் எல்லாம் அவர் சீரழிக்க வந்தாரு, கற்பழிக்கும், அவன்லாம் ஒரு கடவுளா. இதுதான் வந்து மாற்று சமயத்துல இந்த ஒரு பாயிண்ட வச்சுதான் என்ன பண்ணுவானுங்க. ஆனா ஏன் செஞ்சாரு, எதுக்கு செஞ்சாருன்னு என்ன பண்ண மாட்டாங்க. மாற்று சமயத்தவர்கள் முன் வைக்கிற மாதிரி ஆதங்கம் இதுதான். உங்க சிவபெருமான இந்த வேலையை செஞ்சிருக்காரு, ஏன் செஞ்சாரு, எதுக்கு செஞ்சாரு, என்னத்துக்கு செஞ்சாரு, எதுக்காக சாமி அந்த உருவம் எடுத்து வந்தாங்க, எந்த கொட்டத்தை அடக்குவதற்காக அவர் வந்தார் அப்படின்னா இதுக்காகத்தான். சீலம், நோன்பு, அறிவு, செறிவு, சரியை, கிரியை, யோகம், ஞானம் எதுக்குன்னா பணிவையும் பக்தியும் கொடுத்து தன்னில் இருக்கக்கூடிய சத்து சித்து ஆனந்தம் பெற்று இன்புற்று இருப்பதான் உண்மத்தர்களாக ஆனந்தத்தை பெற்று அனுபவிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதை விட்டுட்டு யார் உயிர் கொடுத்தாங்களோ, யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் எல்லாரையும் புறக்கணிச்சுட்டு வேள்விதான் எங்களுக்கு முக்கியம், நாங்க இருக்கிற ஒழுக்கம் தான் எங்களுக்கு இந்த மாதிரி வாழ்வை கொடுத்தது அப்படின்னு நம்பிட்டாங்க. ஒரு பொய்யான மாயில மூழ்கினதுனால அவங்க கர்வத்தை பங்கம் பண்றதுக்காக சாமி என்ன பண்ணாரு, திருமாலை கூப்பிட்டு, ஏன்னா மொத்தம் 5 சக்தியில சாமி வச்சிருக்க சக்தி இது. திருமால் ஒரு சக்தி, காளி ஒரு சக்தி, அம்பாள் ஒரு சக்தி, திருமால் ஒரு சக்தி, 3 சக்தி கையில வச்சிருக்காரு சாமி. அப்புறம் கணபதி ஒரு சக்தி, முருகர் ஒரு சக்தி. இப்ப இத்தனை சக்திகளை சாமி என்ன பண்ணிருக்காரு, தன் உடனே வச்சிருக்கிறாரு. அப்ப இதுல ஒண்ணுத்த கூப்பிடுறாரு நாராயணனை, நீ மோகினியா போய் என்ன பண்ணு, அத்தனை ரிஷிமார்களுடைய ஒழுக்கத்தை செதைச்சிரு. நான் அவங்க பத்திரிமார்களுடைய ஒழுக்கத்தை நான் என்ன பண்றேன், நான் அந்த பக்கம் போறேன், வேள்வி நடக்கிறது பக்கம் போறேன், திருவடியா போறேன். என்னுடைய மோகனத்தை என்னை பார்த்த உடனே அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாரும் கூட வந்துருவாங்க. அப்ப அத்தனை பத்தினிகளும் அவர் பின்னாடி வந்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. இது ஒரு செயல் சம்பவத்துக்கு தான் பெரிய பெரிய வேள்வி எல்லாம் பண்ணி அவங்களும் மதி மயங்கிடுவாங்க. யாரு, மோகினி. அந்த பக்கம் மோகினி போகும்போது ரிஷிகளும் என்ன பண்ணுவாங்க, தன் நிலை இழந்துருவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஒழுக்கத்தை பங்க பண்ணக்கூடிய ஆற்றல் மோகினிக்கு உண்டு. அப்படி போகும்போது அந்த ரிஷிமார்கள் மொத்த பேர் என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. இதுதான் இந்த சம்பவத்தினால இப்படி ஏமாந்துட்டுமேன்ற ஒரு வெறி தான் சிவபெருமானை அழிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. அதுதான் மானு மழு. இதெல்லாம் யார் கொடுத்ததுன்னா அந்த வேள்வி பண்ணும்போது வந்தது தான் அந்த மானு மழுலாம். அந்த புலி ஏவி சாமியை சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்களேன். எந்த இறைவனால ஒழுக்கத்துக்கு வந்தாங்களோ, எந்த இறைவன் மேல அவங்க அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களோ அதுதான் சாமி வாகனமா ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எம்பெருமானை தவிர்த்து செய்யக்கூடிய, எம்பெருமானை புறக்கணித்து செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய ஒழுக்கமான காரியமாக இருந்தாலும் அது அபத்தத்தில் தான் முடியும். ஏன்னா ஆணவத்தை தான் கொடுக்கும். அந்த ஆச்சாரம் எதை கொடுக்குன்னா பெரிய பெரிய ஆணவத்தை தான் கொடுக்கும். இதுதான் அந்த தாத்பரியம். அப்போ எம்பெருமான புறந்தள்ளிட்டு எவ்வளவு பெரிய ஒழுக்கமாக இருந்தாலும் அது வீணில் தான் முடியும். அப்ப எம்பெருமானை ஏத்துக்கிட்டு நொந்து நூலாகி போய் வாழ்க்கையில பல பாவங்களை புரிஞ்சு திடீர்னு எம்பெருமானுக்கு சரணாகதம் செஞ்சு
நம்மளையும் ஒரு பொருட்டா மதிச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எந்த உயிர் வருதோ அந்த உயிர் கடை தேறிவிடும். இதான் 2 ரகசியம். இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாமி தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டு அதை இறுக்கி பிடிச்சிக்கணும். அந்த கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு ஒரு மரக்கட்டை கிடைச்சா எப்படி இருக்குமே, அதே மாதிரி தான் வாழ்க்கையில எம்பெருமான் வருவார். அந்த கட்டையை பிடிச்சிட்டு என்ன பண்ணிடணும், சுலபமா கரையை கடந்துடணும். அதான் பக்தி, பணிவு, ஒப்படைப்பு. இது 3 இருந்ததுன்னா ஆணவம், கன்மம், மாயை என்ன பண்ணிடலாம், அந்த பெரிய மதில் சுவரை கடந்துடலாம், மயக்கம் தீர்த்துடலாம். அப்ப குருநாதருடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். நிச்சயம் சாமி தன்னறிவு கொடுப்பார், பசு அறிவு கொடுப்பார். அப்போ பாச அறிவு கொடுத்து, பாச அறிவுனா ஆணவம், கன்மம், மாயன்னா என்னன்னு தெளிஞ்சு, நம்ம இவ்வளோ பெரிய இருள்ல இருந்திருக்கிறோமான்ற நம்ம ஒரு பெரிய புரிதல் நமக்கு ஏற்பட்டு, இந்த 3த்தையும் கடந்து, அப்பாடி எல்லாரையும் சமமா மதிக்கிறோமா நம்மன்னு சொல்லிட்டு ஒரு அறிவுக்கு வரும். அதான் பசு அறிவுக்கு வரும். அப்புறம் பதி அறிவுக்கு போறோம். தனக்கு மேல ஒரு தலைவன் இருக்கிறான்ற எண்ணம் வருது இல்லையா, நடத்துறது இறைவன் தான் ஒரு பெரிய பக்கம் வருது இல்லையா, அதான் பதிஞானம். அப்ப பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம், இந்த 3 முப்பொருள் உண்மையை தெரிஞ்சுக்கிறதா சைவ சமயம். சைவ சமயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த முப்பொருள் உண்மை அப்படின்னு சொல்லுங்க. பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம், இதாங்க சைவ சமயம். பாச ஞானம்ன்றது ஒரு உயிர் 3ஆ பிரிஞ்சு மயக்கத்துல இருக்கிறதுக்கு பேர் ஆணவம், கன்மம், மாயை 3 நிலையில இருந்ததுன்னா அது பாச ஞானம். இந்த 3த்தையும் கடந்து தன்னை அறிந்து தான் ஒரு உயிர்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா அது சிவஞானம், அதாவது பசுஞானம். தன்னை அறிஞ்சு கொண்ட பிறகு தன் தலைவனும் அறிஞ்சு கொள்ளணும்னா அது பதிஞானம். அப்ப சைவ சமயம் முப்பொருள் உண்மையை கொண்டது. சைவ சமயம்னா யாருன்னா கேட்டாங்கன்னா, பதி, பசு, பாசங்க. சுருக்கமா சொல்லிடலாம். சைவ சமயம்னா என்னங்க, பதி, பசு, பாசங்க. அப்படின்னா என்னங்க, பாசம்ன்றது இந்த உயிர் அடையக்கூடிய 3 உயிர்கள் ஆரம்பத்துல இருக்கக்கூடிய ஆணவம், கன்மம், மாயைங்க. இந்த 3 நிலையில தான் ஒரு உயிர் இருக்கும். சரிங்க, இந்த 3த்தையும் கடந்த உயிர் எங்க இருக்குன்னா, தன்னறிவு பெற்று பசுவாக இருக்குங்க. பசுன்னா உயிருங்க, அதான் சிவனா இருக்கும். அப்ப சிவமாவும் தன்மையை பெற்று இருக்கும். சரிங்க, அடுத்த நிலைக்கு என்ன போகணுங்க அந்த உயிர்னா, பசுவுக்கு மேல ஒரு பதி இருக்கிறாருங்க, அவருக்கு சிவபெருமான் பேருங்க. அவர் தாங்க எங்க இறைவன். அதனால தான் நாங்க 3 பொருளை கும்பிடுறோங்க. 1 கும்பிடுறோம்னா 3 பொருளை கடந்து நாங்க இறைவன் 3 பொருள் தான் சைவ சமயம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பாச ஞானம் பெற்று, பிறகு பசு ஞானம் பெற்று, பதிஞானம் பெறுவதே சைவர்களுடைய நோக்கம். சைவ சமயத்தில் இருக்கிறவங்களுடைய நோக்கம் என்ன, பதிஞானம் பெறுவது. அசத்து எது, பாசம். ஆணவம், கன்மம், மாயை எல்லாம் அசத்து. சத்து எது, பசு. சித்து எது, பதி. அவ்வளவுதான். இனி யாருன்னா சைவ சமயத்தை பத்தி கேட்டாங்கன்னா இதை சொல்லுங்க. சரி, இந்த பாடல் இதான் தாத்பரியம். இதனுடைய தாத்பரியம் என்னன்னா, தீங்கரும்பாக செய்தொழில் உள்ளவர்னா யாரெல்லாம் திருவருள் கருணையை அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் ஆங்கரும்பாக அடைய ஏறிட்டு அப்படின்னா அந்த உள்நாக்கு வழியாக சுவாசத்தை செலுத்தி, அப்ப இந்த யோகத்துக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு யோகம் கிடைக்கும். கேசரி குருநாதர் கிடைப்பாரு. அப்போ இயமம், நியமம், ஆசனத்துக்கு வந்தவங்க பிராணாயாமம் நடத்துறது இறைவன் தான் அறிவு வந்த பிறகு பிரத்யாகாரம் என்று சொல்லி பயிற்சி செய்யும் போது உள்நாக்கு வழியா, நாசி வழியா, மூக்கு வழியா சுவாசிக்காம உள் வழியா மேலும் கீழும் நடத்தக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு கலையை நீங்க கத்துக்கிறீங்க இல்லையா, அதான் ஆங்கரும்பாக அடையா ஏறிட்டு. அப்ப தீங்கரும்பாகவே செய்தொழில் உள்ளவர்னா இறைவனுடைய திருவடி யாரெல்லாம் திருவுருளை பெறணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க கேசரி யோகத்துக்கு வந்து முதுகெலும்பு நேரா வச்சு குருவு நடுவுல நின்று நிதானமா எம்பெருமான் கிட்ட ஒப்படைச்சு ஏறிட்டு பார்த்து அண்ணாந்து பார்த்து அண்ணாமலையை பார்த்து, அண்ணாமலை எங்க இருக்கிறாரு, புருவ நடுவில் இருக்கிறாரு. அண்ணாந்து பார்த்தா அண்ணாமலை தெரியும். நல்லா பாருங்க, அப்படி அண்ணாந்து பாருங்க, உண்ணாமுலை தெரியும். அதாவது ஒரு முலையை கவுத்து போட்டா எப்படி இருக்குமோ அதான் கீழே மேல தெரியும். அதுக்கு மேல ஒளிச்சம் வந்துருச்சுன்னா அதான் அண்ணாமலையார் தீபம். அப்ப உள்ள புருவ நடுவில் இருக்கிற இறைவனை நீங்க 24 நிமிஷம் ஒரு நாள் உட்காந்து பார்த்துட்டாலே நீங்க எந்த கோயிலுக்கு போக வேண்டியதில்லை. ஊன் உடம்பே ஆலயமா மாறிடும். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிராணாயாமம் கிடைக்கும். இந்த பிராணாயாமத்தை குருநாதர் மூலியமா கத்துக்கினீங்கன்னா இந்த உள்நாக்கு வழியா அந்த உள்நாக்கு இருக்குல்ல, அது போய் மேல தொலைல போய் மேலே எங்கேயும் வரத்துக்கான எல்லா வாய்ப்பும் நடக்கும். அப்படி பயிற்சி செய்யறவங்களுக்கு தான் கோங்கரும்பாகிய கோனை நிமிர்த்திட. கோங்கரும்புன்னா அந்த உள்நாக்கு. அந்த உள்நாக்கு ஒரு அரும்பு போல இருக்கு. அந்த அரும்பை மேலையும் மேலையும் கீழையும் யாரு சுவாசம் பண்ணி கபாலத்துக்கு ஏத்துறாங்களோ அவங்களுக்கு ஊன்கரும்பாகிய ஊனில் வருமே அப்படின்னா இந்த உடம்புக்குள்ள மிகப்பெரிய திரவம் சுரக்கும். அது அமுது போல இருக்கும். அதான் அந்த பாட்டு சொல்லுது. அப்போ முதல்ல அருவருக்கத்தக்க இந்த உடம்பு, முதல்ல இந்த உடம்பை நம்ம அசிங்கமா நினைச்சோம். அப்ப இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறாருன்னு ஒரு பெரிய பக்குவம் வந்து அப்ப குளிக்கும் போது தெய்வீகமா குளிப்பீங்க. நேத்து அடியேன்னு எடுத்தேன்.
பஞ்சமுகம் சாமிக்கு எங்க இருக்குன்னா உள்ள இருக்குது அப்படின்னு பேசணும் இல்லையா? அது மாதிரி. அப்ப நம்ம உடம்ப மதிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த உண்மையை தெரிஞ்சு, இந்த தீங்கரும்பாகவே செய்தொழில் உள்ளவர், அப்படி திருவருளை பெறணும்னு யாரெல்லாம் முயற்சி பண்றீங்களோ, அவங்களாம் ஆங்கரும்பாக அடைய நான் ஏறிட்டு, அப்படின்னா உள்நாக்கு வழியா சுவாசம் செஞ்சு, கபாலத்துல மேலேயும் கீழேயும் கதாகதம் செஞ்சு, சிவகதியை செஞ்சு, 3வது கோங்கரும்பாகிய கோனை நிமிர்த்திட. அப்படின்னா உள்நாக்கை நிமிர்த்தி யார் ஒருத்தர் பயிற்சி செய்யறாங்களோ, அவங்களுக்கு ஊன்கரும்பாகிய ஊனில் வருமே, ஊனீர் வருமே. அப்படின்னா அங்க ஒரு உமிழ்நீர் போல சுரந்து பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திரவம் இருக்கிறது அப்படின்ற ரகசியத்தை இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. அப்ப இந்த பாட்டை படிக்கிறதுக்கோ இல்ல கேட்கறதுக்கோ இல்ல கடைபிடிக்கிறதுக்கோ முதல்ல என்னன்னா நான் சொன்ன இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் தான். அப்ப இந்த எல்லைக்கு சீக்கிரம் வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த எல்லைக்கு சீக்கிரம் வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்லி இதுகாரம் பொறுமையா கேட்டு அத்தனை அடியார் பெருமக்களும் இந்த இடத்தை நம்ம அடையணும்னு சொன்னா அடுத்த நிலைக்கு நீங்க உங்களை நீங்களே புடம் போட்டு நம்ம ஆணவத்தில் இருக்கிறோமா, கண்மத்தில் இருக்கிறோமா, இல்ல மாயில் இருக்கிறோமா, இல்ல பசுஞானம் பெற்று தன்னறிவு பெற்று விட்டோமா, எல்லா உயிரையும் சமமா பார்க்க வந்துட்டோமா, அப்புறம் நடத்துறது இறைவன் தான் பெரிய பக்குவத்துக்கு வந்துட்டோமா, நம்மள நாமளே பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அப்போ நான் இந்த பரிசோதனை பண்ணி பார்த்து தெளிஞ்சு அடுத்த நிலைக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர்கிட்ட ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்தோம்னா சரியா இருக்கும். சரியா? சரி. இதுக்காக பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி சீக்கிரம் இந்த பயிற்சிக்கு வந்து இந்த பாடல் சொல்ற உண்மையை நம்ம கத்துக்கணும்னா பிராக்டிக்கலா உங்களுக்கு வேணும்னா நிச்சயம் நீங்க பிராணாயாமத்துக்கு வரணும். அதுக்கு முன்னாடி நீங்க ஆசனத்துக்கு வரணும். அதுக்கு முன்னாடி நீங்க சரியை கிரியை, அதாவது இயமம், நியமம், ஒழுக்கத்துக்கு வரணும். அப்ப ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு, பணிவு இல்லாதவங்களுக்கு, பக்தி இல்லாதவங்களுக்கு வித்தையை சொல்லிக் கொடுக்க கூடாது. கத்துக்குன்னு போய் என்ன பண்ணுவாங்க? என்னோட யாருன்றவாங்க. என்னோட யாருன்றவாங்க. சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு என்ன பண்றாங்க? பதமா சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு ஆப்பு வச்சிருவாங்க. இதான் இன்னைக்கு உலகம். இந்த கலியுகத்துல என்ன நடக்குது? யார்கிட்ட விஷயத்தை கத்துக்கினாங்களோ அவங்ககிட்ட என்ன பண்றது? தான் வேலையை காமிக்கிறது. இதான் புத்தி. அதுதான் ஈன புத்தி உள்ளவங்க கூட நம்ம தொடர்பு வச்சுக்க கூடாது. நன்றி இருக்கவங்க கூட தான் நம்ம என்ன பண்ணணும்? தொடர்பு வச்சுக்கணும். அதுதான் பார்த்து பாத்திரம் அறிந்து பிச்சை இடையதுதான். ஒரு உபதேசத்தை கொடுக்குறோன்னு சொன்னா அவங்க நம்ம நன்றி உள்ளவங்களா இருப்பாங்களா, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டம் போடுவாங்களா, இல்ல வேற என்ன பண்ணுவாங்களா, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும்? பிச்சை இடும். அதனாலதான் உபதேசம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. போலி குருமார்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. பொருள் பற்றி செய்கிற ஆசையம் என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிடுச்சு. தேவையில்லாத அனாவசியங்கள்லாம் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உண்மையை சொல்லித்தரவங்க குறைஞ்சு போயிட்டாங்க. சரியா? நம்ம சிகார சைவநெறி பாடசாலையில் வர்றவங்களுக்கு ஒருபோதும் கவலை வேண்டாம். இந்த நிச்சயம் அந்த இயமம், நியமம், ஆசனம் எல்லாருக்கும் கிடைக்கும். பிராணாயாமம் நிச்சயம் கிடைக்கும். கேட்டீங்கன்னா கிடைக்கும். கேட்டால் தான் கிடைக்கும். கேட்கலாம் கிடைக்காது. நிச்சயம் கத்துக்கலாம். பிரத்யாகாரம் செய்யலாம். சாமி சொன்ன இந்த பயிற்சியும் செய்யலாம். உள்நாக்கு வழியா பயிற்சி செய்து அந்த மேலாண் நிலையை நம்ம சத்து சித்து ஆனந்தத்தை பெறுவதற்கான எல்லா முயற்சியும் செய்யலாம் என்று சொல்லி இதுகாரம் பொறுமையாக கேட்ட அத்தனை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று மன்னமொழி மிகளாலை வணங்கி நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாடலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்கூடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, வலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதிலே அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல்ங்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.